السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான நன்மைகளை அதிகம் வாரி குவிக்கக்கூடிய அழகான ஒரு ஜும்மாவுடைய நேரத்திலே நாம் இங்கே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய நன்மைகள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நம்முடைய இதர வணக்கங்கள், எல்லா நல்லறங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே நல்லதொரு கூலியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக அடித்தளமாக அடிப்படையாக இருப்பது மார்க்க கல்வி என்று சொல்லக்கூடிய இல்முதான். யாரிடத்திலே இந்த மார்க்க கல்வி இல்லையோ அவர்களை அல்லாஹ் அவர்களை வெற்றியாளர்களாகவே பார்ப்பது கிடையாது. கல்வியாளர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். கல்வியை நோக்கி பயணிக்கிற பாதைதான் வெற்றியின் பாதையாக இருக்கும். கல்விதான் உங்களுக்கு மூலதனம் என்று பல இடங்களிலே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறான். இன்னும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனுடைய முதல் ஆயத், முதல் வசனம், முதல் செய்தி கொண்டு வந்து பூமிக்கு கொடுக்கப்படும் பொழுது எத்தனையோ உபதேசங்கள் பின்னால் இருந்தால் எல்லா உபதேசங்களையும் ரப்புல் ஆலமீன் பின்னுக்கு தள்ளிவிட்டு எது மனிதனுக்கு இன்றியமையாதது, எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ எவ்வளவு ஆக்சிஜன் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவனுக்கு கல்வியை கொடுப்பது. கல்வி இல்லாத மனிதன் ஆக்சிஜன் இல்லாத மனிதனுக்கு சமம். ஆக்சிஜன் இல்லைன்னா மவுத்து தான், கல்வி இல்லைனாலும் மவுத்து தான். இஸ்லாம் அப்படித்தான் தெளிவாக சொல்றது. கல்வி இல்லாத மனிதனை எப்படி பார்க்குது, அது ஒரு ஜனாசாக்கு சமம், அப்படித்தான் இஸ்லாம் பார்க்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்க சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், அல் எஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றோரும் கல்லாதாரும் சமமாவார்களா? கற்றோர் தான் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள், கற்றோர் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று கல்வியை குறித்து, கல்வி கற்பதை குறித்து அவ்வளவு தெளிவாக இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அப்ப இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த மார்க்கத்துல கல்விக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு சிறப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை மக்கள் மத்தியில உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் பொழுது அவர்களுக்கு உபதேசமாக சொல்றாங்க, வமன் சலக தரீகா யலைம்சு ஃபீஹி இல்மா, யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ, சக்கலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுபடுத்தி விடுவான். இன்றைக்கு நாம இவ்வளவு சிரமங்கள் எதற்கு மேற்கொள்றோம்? எதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இது ஹலாலா, இது ஹராமா, இந்த வியாபாரத்தை இப்படி செய்யலாமா, இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து எதற்கு நாம செய்கிறோம்? ஒவ்வொரு இபாதத்துகளையும் தேடி தேடி எதற்காக செய்கிறோம்? இவையெல்லாம் நம்மை மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தானே செய்கிறோம். அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி தருகிறேன் என்று வாக்குறுதி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தருவான். யாருக்கு? யார் கல்வியை தேடி பயணிக்கிறார், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக, கொள்கையை விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய ஆயுளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவதற்காக அவர் அர்ப்பணம் செய்வார், அதற்காக தன் பாதையை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த அடியாருக்கு சொர்க்கத்தின் பாதை இலகுவாக ஆகிவிடும். அவர் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, சொர்க்கம் செல்வதற்கு மிகுந்த கஷ்டப்பட தேவையில்லை, இலகுவாக அவர் சொர்க்கம் சென்று விடலாம். அதிலும் அந்த கல்வியை தேடுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் இந்த கல்வி விஷயத்துல எவ்வளவு ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதுக்கு பிறகு முஹாஜிர்கள்ட்ட கையில் எதுவுமே கிடையாது.
எதையுமே எடுத்துட்டு வரல, எல்லாவற்றையும் மக்கால விட்டாச்சு. வீடு, சொத்து, வாசல், நகை, துணி எல்லாம் அங்க கிடக்கு. உடுத்துல ஆடையோடு எங்க வந்து இறங்கிட்டாங்க, மதீனாவுல வந்து இறங்கிட்டாங்க. அப்ப ரசூல் என்ன செய்றாங்கன்னா, அன்சாரி தோழரையும் ஒரு முஹாஜிர் தோழரையும் இணைத்து உங்கள் மத்தியில தொழில்களை பகிர்ந்து கொடுங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறாங்க, புது ஊரு, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை திரட்டணும்னா அன்சாரிகளாகிய நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்றாங்கன்னா ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு அன்சாரிக்கு ஒரு முஹாஜிர் இப்படி கணக்கிட்டு அவர்கள் பிரித்து கொடுக்கப்படுறாங்க. அதுல மீதி ஒரு 70 நபி தோழர்களுக்கு அன்சாரி தோழர்கள் இல்ல, முஹாஜிர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அன்சாரிகள் குறைவு. சரிசமமாக பங்கிட்ட பிறகும் ஒரு 70 தோழர்கள் நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு பங்கிடுவதற்கு ஆள் இல்லாம தனியாக நிற்கிறாங்க. அவர்களை ரசூல் என்ன செஞ்சாங்க, மதீனாவுடைய பள்ளி தன்னுடைய வீட்டு திண்ணையில தங்கி கொள்ள சொல்லிட்டாங்க. அவங்கதான் யாரு, அஸ்ராஃபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள். இந்த திண்ணை தோழர்கள்ல ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. திண்ணை தோழர்கள் என்ன, நாம திண்ணை தோழர்கள்னா அது ஏதோ திண்ணையில வந்து அரட்டடிச்சுட்டு போகக்கூடிய தோழர்கள் விளையுங்கள், அப்படி கிடையாது. தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அந்த திண்ணையில தான் கழிக்கணும். அவர்களுக்கு வாழ்வாதாரம் ஈட்டிக் கொள்வதற்கு வழி இருக்காது, அவர்கள் போவதற்கு வழி இருக்காது. கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்க காரியங்கள்ல உதவி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு நபி தோழர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு மார்க்கத்துல கல்வியை தேடுவதில் ஒரு ஆர்வமாக இருந்தார் என்று சொன்னா, இந்த மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய நேரம் முழுமையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு செலவழிக்கிறார். நீங்க நிறைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் எங்க சென்றாலும் அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இடத்துல அபூ ஹுரைரா இருப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துக்கு போனாங்க, இது மாதிரி ஒரு கிணற்றுல தன்னுடைய கால்களை தொங்க விட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, அறிவிப்பவர் யாருன்னு பாருங்க, அபூ ஹுரைரா அறிவிப்பார். ரசூலுல்லாஹ் ஒரு மலையடி வாரத்துக்கு போனாங்க, அங்க என்னிடத்தில் இந்த தகவலை சொன்னாங்க, அறிவிப்பவர் யாருன்னு பாருங்க, அபூ ஹுரைரா இருப்பார். ரசூலுல்லாஹ் இந்த போர்க்களத்துக்கு போனாங்க, இந்த போர்க்களத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை சந்தித்தார்கள், அறிவிப்பவர் யாருன்னு பாருங்க, அபூ ஹுரைரா இருப்பார். தன் வாழ்க்கை முழுவதையும் ரசூலுல்லாஹ்வோடே அர்ப்பணிக்கிறார். இத்தனைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிவிப்பாளர்கள்ல அதிகமான செய்திகளை அறிவித்தவர் யார், நம்பர் 1 இடத்துல யார் இருக்கிறார் என்று சொன்னா அபூ ஹுரைரா தான் இருக்கிறார். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஜனாசா தொழுகையுடைய நன்மைகளை குறித்து மக்களுக்கு உபதேசம் செய்றாங்க. அப்ப ஒரு ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரன் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் போய் கலந்து கொண்டால் அவருக்கு 1 கீராத் நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் சொல்றா, அபூ ஹுரைரா மக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ்வுடைய மவுத்துக்கு பிறகு இந்த செய்தி எடுத்து பிரச்சாரம் செய்றாங்க. அப்படி அந்த முஸ்லிமுடைய ஜனாசா தொழுகையில் மட்டும் கலந்து கொண்டு வீட்டுக்கு வந்துடாம அவரை நல்லடக்கம் செய்கிற வரைக்கும் அங்கே இருந்து அந்த நல்லடக்கம் முடிகிறவரை காத்திருந்து அவரை நல்லடக்கம் செய்துவிட்டு இவர் திரும்புவார் என்று சொன்னா இவருக்கு 2 கீராத் நன்மைகள் உண்டு. அப்ப 1 கீராத் என்றால் எவ்வளவு என்று நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம். 1 கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவுக்கு. ஒரு ஜனாசா தொழுகையில போய் ஒரு தௌஹீதான இணை வைக்காத அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொண்ட அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபட்டு வந்த ஒரு முஸ்லிமான அடியாருடைய மரணத்துல அவருடைய ஜனாசா தொழுகையில மார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு நாம கலந்து கொண்டு தொழுது விட்டோம் என்று சொன்னால் நமக்கு 1 கீராத் நன்மை. 1 கீராத் என்று சொன்னா உஹது மலை அளவுக்கு நன்மை. அவரை அடக்கம் செய்கிறவரை இருந்து விட்டு வந்தால் 2 கீராத் நன்மை உண்டு. இந்த செய்திய அபூ ஹுரைரா மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்றாங்க. அந்த கூட்டத்துல யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அத்தாவும் இருக்கிறாரு, மகனும் இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்க்கிறாங்க. இப்னு உமர் என்ன செய்றாருன்னா, அபூ ஹுரைராவை உபதேசத்தை நிப்பாட்டுங்க, இது என்ன புது செய்தியா இருக்கு, ரசூலுல்லாஹ் எப்படி இங்க சொன்னாங்க, இதுக்கு என்ன ஆதாரம், என்ன சாட்சி அப்படின்ட்டாங்க. இது கேட்கக்கூடிய முறைதான ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னா அது ஒரு சஹாபியே அறிவித்தாலும் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஒரு மூத்த சஹாபி ரசூலுல்லாஹ் கூட இருந்தாரு, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். இன்றைக்கு சில சௌரம் சொல்றாங்கல்ல சஹாபாக்கள் தான், அதுக்கப்புறம் கிடையாது, அப்படியெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கல. இதற்கு என்ன ஆதாரம், இது வஹீதான், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள் என்பதற்கு உங்களுக்கு மத்தியில என்ன ஆதாரம், என்ன சாட்சி இருக்குன்னு கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா சாட்சியாளர்களை கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்து அவர்களும் சொல்றாங்க, ஆமா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்கள் உடன் இருந்தோம், இந்த செய்தி உண்மைதான், உண்மைப்படுத்துறாங்க. இப்போ
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி வருத்தப்பட்டார். இத்தனைக்கும் இப்னு உமர் கல்விக்காக செலவழிக்காத மனிதர் கிடையாது. மிகச்சிறந்த கல்விமான்ல கல்விக்காக தன் வாழ்க்கை இளமையை அர்ப்பணித்ததுல இப்னு உமரும் சளைத்தவர் கிடையாது. அவர் சொல்றார், இந்த செய்தியை கேட்டுட்டு நான் எத்தனை ஹீராத்துகளை வீணாக்கி விட்டேன். இந்த செய்தி தெரியாமல் போனதினால், ஜனாசா தொழுகையை அடக்கம் செய்வதனால், அதில் கலந்து கொள்வதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸை அறியாமல் போனதினால், இதை படிக்காமல் போனதினால், அன்றைக்கு நான் ரசூலுல்லாஹோடு இல்லாமல் போனதினால் நான் எத்தனை நாட்கள் எத்தனை ஹீராத் நன்மைகளை நான் தொலைத்து விட்டேன் அப்படின்னு வருத்தம். ஒரு கல்வியை ஒரு செய்தியை கற்றுக்கொள்ளாதனால, அந்த ஜனாசா தொழுகையில பங்கெடுக்காமல் போனதினால் நான் நிறைய நன்மைகளை இழந்து விட்டேன் என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு, அத்தனைக்கும் அவர் சாதாரண கிடையாது. அவரு ஏனோ தானோ என்று மார்க்க அமர்வுகளை உட்காரக்கூடிய கிடையாது. அவரும் ரசூலுல்லாஹோடு சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை கற்றவர். பல சட்டங்கள் வருவதற்கு அவர் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு கல்வி விஷயத்துல அந்த மக்கள் ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக இருந்தாங்க. பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு நேரம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்கள் தான் உங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க. பெண்களாகிய நாங்கள் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஆகவே நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி எங்களுக்கு உபதேசம் செய்ய நீங்கள் வாருங்கள். யார் கேட்கிறார்? பெண்கள் வாலண்டரியா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கென்று ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தாங்க. அப்படி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோரிக்கையை ஏற்று வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கென்றே ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு போய் உபதேசம் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா மிக அதிகமாக நாம கேட்ட செய்தி, பெண்கள் பின்னால் இருக்கிறாங்க சஃப்ல, பெருநாள் தொழுகையுடைய தொழுகை நடக்குது, ரசூலா பெருநாள் தொழுகையில உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையுடைய சப்தம் பெண்கள் பகுதி கேட்கல. இன்னைக்குன்னா ஸ்பீக்கர் இருக்குது, குழாய் இருக்குது, இங்க பேசுனா அங்க வரைக்கும் கேட்கும். அன்றைக்கு ரசூலா சொல்லக்கூடிய செய்தி ஆண்களை தாண்டி பெண்கள் பகுதிக்கு போகல. இப்ப நம்ம மக்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? சரி, ஏதோ நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டாங்கல்ல, வீட்டுக்காரர் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம், இது நம்ம வேற தனியா போய் கேட்கணுமா அப்படின்னு தான் நம்ம வீட்டு தாய்மார்கள் நினைப்பாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த அந்த சஹாபிய பெண்மணிகள் கல்வி மீது இருந்த ஆர்வம் பாருங்க. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆண்கள் வட்டாரத்தை தாண்டி வெளியே வரல, எங்களுக்கும் அதுல பயன் பெற வேண்டும் என்று ஆசைப்படுறோம், எங்களுக்கும் வந்து அந்த செய்தியை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பிலாலை அழைத்துக் கொண்டு பெண்கள் பகுதிக்கு போய் பிலாலுடைய தோளில் சாய்ந்து கொண்டு ஒரு பிடிமானத்துக்காக பிலாலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்களுக்கென்றே ஒரு உபதேசத்தை அந்த இடத்துல சொல்றாங்க. அதுலதான் பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன் ஒரு செய்தி வரும்ல, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஏன் அதிகமாக நரகத்தில் இருக்கணும்? நீங்கள் நன்றி கெட்டவர்களாகவும் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்ப அந்த கருத்தை முகமுடைய பெண்மணி இருந்து கேட்பாங்க. அதுல கூட கல்வி ஆர்வத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னா சரி அப்படின்னு கேட்டுட்டு போகல, இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் எங்களை மட்டும் அதிகமா நரகத்துல போடணும் அல்லாஹ் என்று எழுந்து அந்த கருத்த முகமுடைய பெண்மணி இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் நன்றி கெட்டவர் என்று சொன்னா யாருக்கு நன்றி கெட்டவர்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம், நாங்கள் தான் அதிகமா இபாதத்துகள் செய்யறோம், எங்களை எப்படி நீங்கள் நன்றி கெட்டவர் என்று சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லம்மா, உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் கணவர் உங்களுக்காக வாழ்நாள் முழுக்க உழைச்சு கொட்டிருப்பார், அதையெல்லாம் மறந்துடுவீங்க. என்றைக்காவது ஒரு நாள் அவரிடத்தில் ஒரு தேவையை சொல்லி கேட்பீங்க, அந்த தேவையை நிறைவேற்ற முடியாதவராக உங்க கணவர் இருப்பார். ஆனால் உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க தெரியுமா? உன்னிடத்தில் எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்கல, ஒரே வார்த்தை. இது பெண்களுடைய கையில வச்சிருக்க மிகப்பெரிய ஆயுதம் இதான். இந்த அணுகுண்ட போட்டுட்டா அவன் எவ்வளவு பெரிய இமயமலையானாலும் சரிஞ்சு கீழே விழுவான் போட்டு. என்னமா இப்படி சொல்லிட்ட, மனசு உடைஞ்சிருவான், நான் உனக்கு அதை செய்யலையா, இதை செய்யலையா, அப்படி செய்யலையா, எப்படி செய்யலையா, அதெல்லாம் தூர முடியா, இப்ப செஞ்சியா, இப்ப நீ புறப்படுத்தியா, நீ போன வருஷம் பெருநாள பேசுற, நான் இந்த வருஷம் பெருநாள பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இயல்பாக பெண்கள்கிட்ட உள்ள குணம். இத ரசூலுல்லாஹ் சுட்டி காண்பித்து சொல்றாங்க, நீங்க உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீங்க, அதிகமாக சாபம் விடுறீங்க. வாயில வந்துடும், நம்மளா இருந்தா அடிச்சா திருப்பி அடிச்சிருவோம், தப்புனா உடனே எதிர்த்தால பைக்ல மோதிட்டான் வைங்களேன், இவன் எங்க மோதிட்டானா இந்த முறைக்குள்ளே பாத்தீங்கன்னா உலக போர் மாதிரி இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில இவன் முறப்பான் அவனை முறப்பான், இவன் 4 வார்த்தை விடுவான், 4 இப்படி போயிடும், கலைஞ்சு போயிடுவாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிற மாட்டாங்க, சும்மா ஜாதான் அப்படி இப்படிமா 4 பேர் கொஞ்சம் வேலைக்குன்னு போயிடுவாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு வைங்களேன், வாயில வரும் பாருங்க வாழ்த்து செய்தி, தமிழ் வாழ்த்துல இருந்து தேசிய இதுல இருந்து அடிச்சு நொறுக்குங்க, அப்படி போக இப்படி போக, நாசமா போக, வயிற்றால போக, கால் விளங்காம கை விளங்காம போக. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை நீங்க அதிகமா செய்றீங்கல்ல, இந்த 2 காரணத்துக்காக நீங்கள் அதிகமாக நரகத்தில் கிடக்கிறீர்கள் என்று சொல்லி பெண்களுக்கு உபதேசம் சொல்றாங்க. இந்த உபதேசம் எப்படி கிடைச்சிச்சு?
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த பெண்மணி கேட்கிறாங்க ஆர்வத்தோட, எங்களுக்கு மார்க்க செய்தியை சொல்லுங்க, ஆண்கள் மத்தியில் மட்டும் சொல்லிட்டு போகாதீங்க, எங்களுக்கும் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க. இந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கம் முழிக்க முடியாம சில மக்கள் எங்க நம்ம வாழ்நாள தியாகம் பண்ண அபூ ஹுரைரா மாதிரியாக, அப்துல்லா பின் அம்ர் மாதிரியாக இந்த ஜும்மால 10 நிமிஷத்துல இந்த இதுக்கே இப்படி தூக்கம் சொக்கிக்கிட்டு வருதுன்னா, ஒரு நாள் முழுக்க வகுப்பெல்லாம் உட்கார வச்சோம்னா பாய் பெட்டு தலைவாணி ஏசிய மாட்டுங்க, கொஞ்சம் அங்கிட்டு மாட்டுங்க பாய், நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருங்க, நாங்க வேலையை பாக்குறோம். இப்படிதான் இருக்கு நம்ம நலம். நம்ம ஒரு ஜும்மால ஒரு 10 நிமிஷம் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனசு தயார் இல்ல. சில பேர் தூக்கம் வரமாட்டேங்குது, வம்படியா நம்மள இது பண்றதாலே தூங்கலாம், வராத தூக்கத்தையும் வா வா அப்படியா நீ பண்ணு, ஜும்மா நடத்தானே ஆகணும், மற்ற உரையினால் நிறுத்திட்டு போகலாம், ஜும்மா உரை நடத்தித்தானே ஆகணும். அதனால இதெல்லாம் நம்ம உரசிப்பாங்க. சஹாபாக்கள் வந்து சிறந்த சமுதாயமாக இருந்தார்கள் என்று சொன்னால் கல்விக்காக அர்ப்பணம் செய்தார். எந்த ஒரு சமுதாயம் கல்விக்காக அர்ப்பணம் செய்தோ அது நிச்சயம் மேலோங்கி நிற்கும். அல்லாஹ் வந்து கல்விக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய சமுதாயத்தை நிச்சயம் மேலோங்க செய்யாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வாக்குறுதி கொடுக்கிறான், நான் கல்வியாளர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அவர்களின் தரஜாவை உயர்த்துகின்றான், அவர்களை கண்ணியப்படுத்துவது என் வேலை என்றான். அப்ப அந்த கல்வி விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நமக்கு தெரியுமா, எவ்வளவு செய்திகளை அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல மூத்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு பயணித்த பல மூத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அவர்களுக்கு சில மார்க்க சந்தேகங்கள் வந்தா வயதில் மிக குறைவாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல வந்து விளக்கம் கேட்டு விளக்கம் பெறுவார்கள். அவ்வளவு நாலேஜ் அல்லாஹ் ஆயிஷா அம்மா கொடுத்திருந்தான். அந்த அம்மா இந்த கல்வி தேடுற விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா பின் அம்ரு என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரும் ஒரு பிரபலியமான நபித்தோழர். இவர் என்ன பண்றாருன்னா, ஹஜ் செய்வதற்காக அந்த பகுதியிலே பயணித்து செல்கிறார் என்கின்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியும். இத்தனையும் 2 பேரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க தான். இவர் சஹாபி, இவர் தாபியின் அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனா அப்துல்லாவை விட ஆயிஷாக்கு அதிகமான செய்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆயிஷாவுடைய கல்வி தேடக்கூடிய அந்த அறிஞர்களை போற்றக்கூடிய விஷயம் பாருங்க, உடனே தன்னுடைய சகோதரி மகன் சுபேர் இடத்துல சொல்றாங்க, சுபேரே நீ உடனே ஓடி போய் அப்துல்லா பின் அம்ரை பார்த்து அவரிடத்தில் ஏதாவது அரிய வகை ஹதீஸ், நாம இதுவரைக்கும் கேட்காத ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேள்விப்படாத சில ஹதீஸ்கள் அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை பெற்று வா. இப்ப நம்ம என்னைக்கா முயற்சி எடுத்துக்கிறோமா? இருக்கிற புகாரி முஸ்லிம் உதாரணம் எந்த அளவுக்கு நம்ம கல்வியை தேடக்கூடிய தெரியுமா? கீழே ஒரு தமிழ் குரான் இருக்கு தெரியுமா யாருக்காவது? நம்ம பள்ளியில ஒரு தமிழ் குரான் தர்ஜுமா இருக்கு. அந்த குரான் தர்ஜுமால ஒரு 20 ரூபா நோட்டு நான் 2 வருஷமா வச்சிருக்கேன், காணமே ஆகல. வீட்டுல நகை பணம் இதெல்லாம் பாதுகாப்பா வைக்கணும் இப்படின்னு பள்ளிவாசல் கூட வச்சிருக்கேன். புக்கை எவன் எடுக்க மாட்டான். நம்மாலு மடி ரத்தம் கொடுக்க சொல்லி வாரேன், எத்தனை பேர் தான் கொடுப்பான். களத்துல போராடமா கத்தனமா வாரேன், படிடா கொஞ்சம் அந்த கிதாபெல்லாம் பாடுறா, அந்த நோட்டு இன்னும் இருக்கு. அந்த 20 ரூபா நானும் எவனாவது ஒருத்தன் பாப்பான், எவனா நம்ம மக்கள் எடுத்துக்க மாட்டான், எடுத்து பாக்கெட்ல வைக்க மாட்டான், அட்லீஸ்ட் நம்மளை கூட்டு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அப்ப என்ன விளங்குதுன்னா, ₹1 குரானை போட்டுட்டார், ஒருத்தன் அந்த குரானை டச் பண்ணல, வச்ச பக்கம் அப்படியே இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம கல்வி விஷயத்துல அலட்சியமா இருக்கிறோம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் அந்த அன்னை ஆயிஷா அப்துல்லா போராடு தெரிஞ்ச உடனே தன் அக்கா மகன் அனுப்பி போய் அவர் இடத்துல போய் ஏதாவது கல்வியை படிச்சுட்டு வா, ஏதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்ப அந்த ஆர்வம் நம்ம இடத்தில் இருக்கிறதா, குறிப்பாக தாய்மாரிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு கல்வியை தேடக்கூடிய விஷயத்துல மார்க்க அமர்வுகளில் வந்து அமர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு பெண்கள் அந்த பங்களிப்பு செய்வதில் அலட்சியமாக இருக்கக்கூடிய விளைவுதான் இன்னைக்கு அதிகமான மூட நம்பிக்கைகள் எங்க இருந்து வருது? பெண் சமுதாயத்துல தான் வருது. ஒரு வீட்டுக்கு குடியேற போறான், புது வீடு கட்டி குடியேற போறான். அந்த வீட்டுக்கு குடியேற போக இவன் தான் எல்லா திங்ஸும் கொண்டு போய் வைக்கணும். இது வீட்டுல இருக்க அம்மா சொல்லும், வீட்டம்மா சொல்லும், முதல்ல நிற குடமா கொண்டு போய் வைக்கணும். ஏன் நிற குடமா வைக்கணுமா? அப்பதான் குடும்பம் நிறைவா இருக்கும், பரக்கத்து பொருந்தியா இருக்கும். எவனால் ஒருத்தன் மாத்தி ஏதாவது உனக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க இங்க, அந்த சாபம் தான் வரிசையா தமிழ் தாய் வாழ்த்து வரும். எடுபட்ட வேலை அப்படி போறோம் இப்படி போறோன்னு எப்பதான் வைக்கலாம், இது பண்ணலாம். புது வீடு கட்டியாச்சா, அந்த வீட்டுக்கு மஞ்சளும் உப்பும் தான் கொண்டு போகும்.
எத்தனை உப்பு பாக்கெட் வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே தூத்துக்குடி எக்ஸ்போர்ட் பண்ணா கூட எந்த காசு வரும். வீட்டை திறந்தீங்க புது வீடு செல்ஃபு கூட உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சள். இது எங்க இருந்து வருது இந்த மூட நம்பிக்கை? பெண்கள் தானே உருவாக்குறாங்க. பெண்களிடத்துல தானே வருது. அழகா வீடை கட்டுவான். வீட்டை கட்டும் போது பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்டோ அல்லது வீடு கட்டுறவனோ எங்கேயாவது டேமேஜ் பண்ணிட்டா குறை வச்சுட்டா தொலைச்சு போடும். தொலைச்சு நான் என்ன கலர் சொன்னா அந்த கலரு, எப்படி சொன்னா அப்படி, கபோர்டு இப்படின்னா இப்படி எல்லாம் சூப்பரா கட்டிருப்பாங்க. வெளியில இருந்து பார்த்தா அழகா கட்டிருப்பாங்க. தூக்கிட்டு வந்து அந்த அழகான பெயிண்ட் அடிச்சு வச்சு போல கருப்பு புள்ளியா வச்சிருப்பான். கருப்பு வரல கருப்பு வரல கருப்பு வரல. இவன் முகம் மாதிரியே ஒரு பூதத்தை மாட்டி வச்சிருப்பான். இவனை மாதிரியே இருக்கும் அந்த பூதம். இவன் சிரிச்சா அதே மாதிரி பூதம் வாசல்ல பூசணிக்காவை தூக்கி தொங்க விடுவான். சங்கு கருப்பு கலர் கயிறு. சில ஊர்களுக்கு போனீங்கன்னா கண்ணாடி மாட்டிருக்கான். வீட்டு வாசல்ல கண்ணாடி. ஏங்க கண்ணாடி? எந்த வீட்டுக்கு போனாலும் கண்ணாடி. எந்த வீட்டு வாசல் கண்ணாடி தொங்குது. எதுக்குப்பா கண்ணாடி மாட்டிருக்கீங்க? இவ்வளவு அழகான வீடு கட்டி இருக்கிறோம், கந்திருஷ்டி பற்றக்கூடாதுல, அதுக்குத்தான் வர்றவன் மூஞ்சியை பார்த்து அவனே கந்திருஷ்டி பற்றணும், அவனுக்கு ரிட்டர்ன் அடிக்கட்டுமா, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா நாசாவில கூட இப்படிப்பட்ட ஆளா இருக்க மாட்டாங்க. வச்சிருக்காங்க, இப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? பெண்கள் தான். ஒரு வீட்டுல ஒரு திருமணம் நடக்குன்னு வைங்க, இல்லாத அனாச்சாரம் இவருக்கு இருப்பாரு. தௌஹீத் ஜமாத்துல தௌஹீத் கொள்கையில பட்டே கிழக்கு மனுஷன் 20 வருஷம் பயணிச்சிருப்பாரு. பயான் பண்ணா அடுத்த வீட்டு திருமணத்துல அனாச்சாரம் ஒண்ணு கூட நாங்க சம்பாதிக்க மாட்டோம், அப்படி வீம்பாட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு மக வளர்ந்து வருவான், அல்லது ஒரு மகன் வளர்ந்து வருவான். இப்ப இவர் மகளுக்கு ஊரே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரே என்ன செய்யும்? அடுத்த வீட்டுக்கு என்ன பேச்சு பேசுன வாடி வா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா வீட்டு மக விளையாண்டு வரும்போது இவர் ராஜினாமா கடிதம் கொடுப்பார். ஜி, இந்த மாதிரி எனக்கு வேலை போல அதிகமா இருக்கு, நிர்வாக சுமையினால் சுமக்க முடியல. என்னடா இந்நேரம் ராஜினாமா திருது போடு அப்படின்னு வாங்கி வச்சா அடுத்த வாரம் மகனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி மனுவை கொடுப்பாரு. என்ன ஜி, எப்படி பண்ணிருக்கீங்க, எது பண்ணிருக்கீங்க, எல்லாம் நபி வழி அடிப்படை தானே? நபி வழிதான். அது சொல்லுங்க ஜி, என்ன விஷயம்? ஜி, நமக்கு ஹதீஸ் தெரியுது, எளிமையான திருமணத்துலதான் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறான். ஆமா ஜி, அப்படித்தான் நடத்தணும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. வீட்டுக்காரி அவ கொஞ்சம் கிராண்டா வைக்கணும்னு பாக்குறான். பிரச்சனை எங்க இருக்கு? ஊரையும் ஆட்டி படைச்சவன் எங்க போய் அடங்கி கிடக்கான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிவு புத்தி கூர்மையுள்ள ஆண்களை கூட பெண்கள் அவர்களுடைய அழகினால் மயக்கி கீழே விளைவிக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி பெண்கள் பட்டம் கொடுக்குறாங்க? அறிவு கூர்மையுள்ள ஆண்களை கூட நீங்கள் மதிமயக்க செய்து விடுகிறீர்கள் என்று சொல்லி பெண் கல்வி, பெண்ணிடத்துல கல்வி போய் சென்றடைய வேண்டிய அவசியத்தை, நோக்கத்தை, முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் பல இடங்களில் சொல்றாங்க. ஏன் இந்த பஞ்சாயத்து வருது? இந்த அனாச்சாரங்கள், இந்த மூட நம்பிக்கைகள், திருமண விஷயத்துல மூட நம்பிக்கை, மௌத்தா போன வீட்டுல இல்லாத விதத்துகள் அத்தனையும் அரங்கேறுது என்று சொன்னா அதற்கு காரணம் என்ன? மெஹராஜ் நோன்பு நாங்க வச்சே தீருவோம். அதிகமா கதீது கிடையாதுமா, ரசூலுல்லாஹ் காட்டி தரலாமா, மெஹராஜ் நின்று கிடையாதுமா, வச்சே தீருவோம். யார் அடம்பிடிக்கா? பெண்கள் பகுதிகள். என்ன காரணம்? அது அந்த மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் அவர் இடத்துல கொண்டு போய் அப்படி சேர்க்கப்பட்டது விளைவு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. இன்றைய காலகட்டத்துல பெண் சமுதாயத்துக்கு அதிகமான மார்க்க விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமக்கு மிகப்பெரிய கடமையா. அதனாலதான் நம்ம பல்வேறு விதமான கல்வி வகுப்புகளை, பல்வேறு விதமான பிரச்சார வகுப்புகளை அவர்களை மையப்படுத்தியே அவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கு. அப்ப அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் நாம வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கென்ற ஒரு இஜ்திமா நிகழ்ச்சி, ஒரு மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஜாஸ்மின் ஹாலில் வைத்து மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரை நடத்த இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாய பெண்மணிகள் மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து தங்களிடத்தில் அதை கொண்டு வந்து தாங்கள் பின்பற்றி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை தெளிவான முறையில் எடுத்துரைக்க வேண்டும், தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கு தெளிவான வகையில் மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா, பொதுவாக கல்வியின் சிறப்பு, கல்வியின் அருமை பெருமைகள், இந்த வகுப்புகளை குறித்து நம்ம அழைப்பு விடும் பொழுதெல்லாம் மக்கள் மத்தியில பல சிந்தனைகள் ஓடும். எல்லோரும் கல்வியை நோக்கி தான் வைக்கிறாங்க, எல்லோரும் மார்க்க பிரச்சாரம் தானே வைக்கிறாங்க, எல்லோரும் பெண்கள் பயான் வைக்கத்தானே செய்யறாங்க, நாம் அதிலெல்லாம் போய் கலந்து கொள்ளதானே செய்யலாம். அது ஏன் நீங்கள் வைக்கிற இந்த விஷயங்களில் மட்டும் இவ்வளவு போக்கஸ் பண்றீங்க, இவ்வளவு தூரம் அழைப்பு கொடுக்குறீங்க, மக்களை வர சொல்லி வற்புறுத்துறீங்க என்று கேட்டால் தெளிவான ஒன்றை கற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, மிக முக்கியமான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை தான் நாம் இவ்வளவு தூரம் மக்களிடத்திலே சொல்வதற்குண்டான காரணம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ. இறைவா, உன்னிடத்தில் பயனளிக்காத கல்வியை விட்டும் பாதுகாவல் தருகிறேன். கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வியில பயனளிக்காத கல்வியின் பக்கம் போயிடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு மூட நம்பிக்கை விஷயம் நம்ம சமுதாய பெண்மணிகள் மத்தியில உழன்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கல்வி கற்றுக்கொள்ளாமல் இல்லை, பயனளிக்காத கல்வியின் பக்கம் போனார். மார்க்கம் என்றால் அது அல்லாஹ் தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை மட்டுமே பின்பற்றுங்கள். 7வது அத்தியாயம் 3வது வசனம். எதை நாம் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் தெளிவா சொல்றான். உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ, வஹி, வஹி தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது குர்ஆன், குர்ஆனுக்கு முரண் இல்லாத ஆதாரபூர்வமான செய்தி, இதுதான் வஹி. இதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். இப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிவு, நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் படிக்காதீர்கள். படிக்காதீர்கள் அர்த்தம் சொல்லலாம். நீங்கள் படிக்காதீர்கள், நீங்கள் செவியேற்காதீர்கள், நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளாதீர்கள். எதை? உங்களில் சிலரை பாதுகாவலராக ஆக்கிக் கொண்டு அவர்கள் மூலமாக வரக்கூடிய கல்வியை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அந்த வழியை நீங்கள் போகாதீர்கள், அதை செவியேற்காதீர்கள். இது நமக்கு சொல்லி தெளிவா சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா கல்வி கல்வி என்று சொன்னா பல ரூபங்கள்ல கல்வி இன்றைக்கு வந்து நிற்கிறது. ஷியாவும் கல்வி வகுப்பு எடுக்கத்தான் செய்யறான். ஷியா இருக்கான்ல, மிகப்பெரிய வழிகேட்டதுல நம்பர் 1 வழிகேட்ட கொள்கை. நீங்கள் எல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பாங்குல சொல்வீங்க. அவன் என்ன சொல்லுவான்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வா அஷ்ஹது அன்ன முஹம்மது அலி அலி வா அஷ்ஹது அன்ன அலி ரசூலுல்லாஹ் அப்படிமா. முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நம்புறேனோ அது மாதிரி அலியும் ரசூலுல்லாஹ் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவனுடைய பள்ளி வாசல்களில் பாங்கில் இந்த வாசகத்தை சேர்த்து சொல்கிறான். ஹவாரிஜிகளும் கல்வியாளர்கள் தான், அது நிறைய கல்வியாளர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் பயன் தரக்கூடிய கல்வியா, பயனளிக்காத கல்வியா? பயனளிக்காத கல்வி அவர்கள் கல்வி. சூஃபிகள் இந்தியாவில் இருக்கிறான்ல, பாட்டு பாடுவான், ஆடுவான், எழுதுவான், என்னன்னா செஞ்சுக்கிறலாம். இறைவனை தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்தில் உட்கார்ந்து தவம் இருப்பாங்கல்ல, அது போல் தவம் இருந்தால் போதும், இறைவனுடைய அன்பை பெறலாம். இது சூஃபிகளுடைய கொள்கை. அவனும் கல்வியாளன் தான். அதுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிற கல்வியின் பக்கம் போயிட முடியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக எங்க பள்ளிவாசல் இமாம் சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஃபித்ரா எவ்வளவுப்பா கொடுக்கணும்? ஹனஃபினா உனக்கு தனி சட்டம், ஷாஃபினா உனக்கு தனி சட்டம். ரசூலுல்லாஹ் பிரித்து கொடுத்தாங்க. அல்லாஹ் இப்படியா சட்டத்தை கொடுத்தான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹனஃபி எங்க இருந்தார், இமாம் அபு ஹனீஃபா எங்க இருந்தார், இமாம் ஷாஃபி எங்க இருந்தார்? அவர்களும் கல்வி வகுப்புகள் நடத்ததான் செய்யறாங்க. போய் உட்கார்ந்துட முடியுமா? கல்விதான், கல்வி முக்கியம்தான். அஜர்த்து சொல்றதையும் கேட்போம். பயனளிக்காத கல்வியை விட்டும் என் இறைவா என்னை நீ பாதுகாப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை அதிகமாக செய்திருக்கிறாங்க. அப்ப கல்வி வகுப்பு நடத்துற இடங்கள் எல்லாம் உட்கார்ந்து கூடாது, நூல் பிடித்து பார்க்கணும். அளவுகோல் என்ன? இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டதா, அல்லது இவர்களுடைய இமாம்கள், இவர்களுடைய தலைவர்கள், இவர்களுடைய அறிஞர்கள் இவர்கள் சொன்ன செய்தியை அதில் கலப்படம் செய்து ஒன்று கொடுக்கிறார்களா? இதை தெளிவுபடுத்தணும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்னவென்று தனித்து பிரித்து அறிந்து கொள். எல்லாவற்றும் சேர்த்து அவர் கலப்படம் பண்ணினார். சூனியக்காரனுக்கு சக்தி உண்டு, அவன் ஒரு கல்வியை போதிக்கிறான். அவன் கூட போய் உட்கார்ந்து, ஆமா நீங்க சொல்றது சரிதான் பாய், சூனியக்காரனுக்கு சக்தி உண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிஞ்சு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவருடைய அதிகாரத்தில் அவனுக்கு யாருக்கும் பங்காளர்கள் கிடையாது என்கின்ற அடிப்படை தத்துவத்தை உடைத்து விட்டு சூனியக்காரனுக்கு சக்தி உண்டு என்று ஒரு கூட்டம் அழைக்கிறான் என்று சொன்னா அவன்கிட்ட போய் என்ன கல்வியை கற்றுக்கொள்ள முடியும்? அது பயனளிக்காத கல்வியாக தான் இருக்கும். இமாம்கள், அறிஞர்கள் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அறிவார்கள். ஷேகுமார்கள் நாம் உள்ளத்தில் நினைப்பதை அவர்கள் அறிவார்கள் என்று ஒரு கூட்டம் அழைக்கிறான். என்ன செய்யணும்? நீ 3 ஜில்லா முடிச்சா அந்த பக்கம் வந்துடும். 4 மாசம் எங்கிட்டாவது போன்றான், எங்கிட்டாவது பெரிய தாடி ஜிப்பா வச்சு ஒரு யானி மாதிரி வந்த நோயே, இங்க இருக்கிற யார் யார் என்ன நினைக்கிறாங்க அத்தனை பேர் இப்ப நினைப்பாங்க, எனக்கு தெரியும் எப்படா முடிப்பான், அது நினைப்பீங்க. அது நினைப்பீங்களா? அப்ப நானும் யானி தான் உங்களுக்கு பாண்டில என்ன? அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அவனும் கல்வியை அழைக்கதான் சொல்றான். கல்வியின் பக்கம் வாங்க, நாங்க மார்க்க வகுப்பு எடுக்கிறோம். போக முடியுமா? எந்த கல்வியின் பக்கம் செல்ல வேண்டும், எந்த வகுப்பின் பக்கம் செல்ல வேண்டும்? அல்லாஹ் தெளிவாக சொல்றான், என்னிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ இதை யாரு சொல்லுகிறார்களோ, அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் சரி, இன்ன பிற ஜமாத் சொன்னாலும்
அளவுகோல் ஒன்று. அது வகி செய்தியாக இருக்கணும். வகியின் செய்தி அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னா, கலப்படம் இல்லாமல் சொல்வார்கள் என்று சொன்னா கேட்கலாம். அதில் கலப்படத்தை சேர்ப்பார்கள். யாரை கூட சேர்த்திடக்கூடாது, ஒரு சஹாபியை கூட சேர்த்திடக்கூடாது. அலி இப்படி சொன்னாரு, அலி சொன்னா அது தனி கருத்து, அது வகியாகுமா? ஆகாது. வகியோடு கலக்கலாமா? கலக்கக்கூடாது. இப்னு உமர் இப்படித்தான் சொன்னார். இப்னு உமர் சிறந்த மனிதர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சஹாபி, அல்லாஹ்வால் பொருந்தப்பட்டவர், அது எங்களுக்கு துளியளவு மாற்றுக்கிறது கிடையாது. அவர்களுடைய நல்லடங்கள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் வேற. அதற்காக அவருடைய கூற்றை அல்லாஹ்வுடைய கூற்றோடு இணைக்கலாமா? சஹாபாக்களை ஏற்றுக்கலையே. உஸ்மான் சொல்லுகிறார், ஆட்சியாளர் 3வது கலிஃபா உஸ்மான் தமத்து ஹஜ் செய்யக்கூடாது, அது தடை என்று சொல்லுகிறார். எல்லா சஹாபி வேடிக்கை பார்த்தாங்களா? உஸ்மான் சொல்லிட்டாருப்பா, மூத்த சஹாபிப்பா, ரசூலா கூட இருந்து பாடம் பிடிச்சவருப்பா, ரசூலாவுடைய மருமகன்பா, அவர் சொன்னா சரியாத்தான்ப்பா இருக்கும். எந்திரிச்சு நின்னாரு அலி. எந்த மனிதருடைய கூற்றையும் என் ரப்புடைய கூற்றுக்கு இணையாக ஆக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் தமத்து ஹஜ்ஜை அனுமதித்திருக்கும் பொழுது நீங்க யார் அதை தடுக்கிறதுக்கு? யாரை பார்த்து கேட்டாரு? உஸ்மானை பிடித்து கேட்கிறார். உமர் சொல்லுகிறார், உமர் மிக நெருக்கமான தோழர், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான தோழர். பெண்களை பார்த்து சொல்லுகிறார், பெண்களே நிறைய மகர் கேட்கிறீங்க, ஆண்களால் மகர் கொடுக்க முடியல, ஆகவே உங்கள் மகரை நீங்கள் குறைத்து கேளுங்கள். கேட்டுட்டு மக்கள் சுத்தாம இருந்தாங்களா? இப்ப உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான தோழர்ப்பா, மூத்த சஹாபிப்பா, அவர் விளங்குனா சரியா தான்ப்பா விளங்கி இருப்பாரு, அவர் விளங்குற மாதிரி அப்ப நாம விளங்கணும். ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி எழுது நின்று கேட்குது, உமரே யாருடைய சட்டத்தையும் கை வைத்துக்கிட்டு இருக்கிற? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மலையவே கொடுத்தாலும், குவியலையே நீ மகராக கொடுத்தாலும் என்று அல்லாஹ் குவியலையே கொடுக்கலாம் என்று சொல்லி அன்லிமிட்டட் வேர்ஸை பயன்படுத்தினா நீ யாரு மகர் தொகையில வந்து கை வைக்கிறது? உனக்கு என்ன அதிகாரம்? தூதரிக்க முடிஞ்சா? தேவை ஹராம் தாங்க, எனக்கு நானே ஹராம் தாங்க. தேவை தனக்கு தான் சொன்னாங்க, சமுதாயத்துக்கு சொல்லல. அங்க வந்து இறங்கிச்சு ஒரு இடி. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ஒன்றை ஹலாலாக ஒன்றை ஹராமாக ஆக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா? தேன் ஹலாலா அது நான் சொல்லணும், மேல இருந்து சொல்றேன். தேன் ஹராமா அது நான் தான் சொல்லணும், நீ முடிவு எடுக்க முடியாது. தூதர்னா தூதர் வேலை மட்டும் பார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இதனுடைய இரவும் பகலை போன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் குழப்பம் பண்ணுவான், யார் அதை தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க விரும்புகிறானோ, மண்ணலி போல விரும்புகிறானோ, அவன் தான் இதுல வந்து குழப்பம் பண்ணுவான். வேற எவனும் குழப்பம் பண்ண மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆகவே அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த இஸ்திமாவில அதிகமாக கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய குடும்ப பெண்மணிகளை, தாய்மார்களை, சகோதரிகளை அழைத்து வருவோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய கிருபையினால் நாம் இப்பொழுது தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை இல்லம் கிட்டத்தட்ட கட்டிய டைம்ல பெயிண்ட் அடிச்சது. அதற்கு பிறகு இப்பொழுது அவருடைய பராமரிப்பு பணிகள்லாம் பார்க்கப்பட்டு பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதற்காக ஒரு பெருமளவு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய ஆலயத்தை வர்ணிப்பதற்காக, அழகுபடுத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களை, பொருளாதாரங்களை அவனுக்காக செலவழித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கி அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான், கருணையானாக இருக்கிறான். அல்லாஹுக்காக செலவழிப்பதில் நாம் கணக்கிட்டு விடக்கூடாது. இப்பொழுது கூட ஒரு சகோதரர் வந்து ஒரு தொகையை கொடுத்து விட்டு ஜும்மாவில் அனைத்து சகோதரர்களும் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க என்று சொல்லிட்டு போறாங்க. இது மாதிரி நம்ம இந்த இமேஜ், இந்த பெயிண்டுக்கு இவ்வளவு ஆகும் சொல்லி நம்ம போட்டு விட்ட உடனே முகம் தெரியாத பல சகோதரர்கள் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய பொருளாதாரங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் இதற்காக பொருளாதாரம் கொடுக்க காத்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த ஜும்மாவில அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய், அவருடைய தலை பின்னால் வந்து கடுமையான வேதனை இருக்கிறது, என்னால் தாங்க முடியல, எனக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க என்று கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த தாய்க்காகவும் உங்களுடைய இந்த ஜும்மாவுடைய நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணம் செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.